அன்பு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். த ஜென் ஹேபிட்ஸ் ஃபார் ஹாப்பி லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வாசித்துட்டு இருக்கிறேன். அந்த புத்தகத்தில் இதுவரை நான் வாசித்த அந்த பகுதியினுடைய ஒரு சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அந்த புத்தகத்தில் சொல்கிறார், வலி வேறு, துன்பம் வேறு. ஸோ பெயின் வேறு, சஃபரிங் வேறு அப்படிங்கிறார். வலி அப்படிங்கிறது விளைவால் வருவது. ஏதோ ஒன்று பண்ணுனீங்க, அதனுடைய விளைவால் வருவது வலி. அது நேச்சுரல், இயற்கையானது. துன்பம் என்பது விளைவால் வருவது கிடையாது, நம்முடைய எண்ணங்களின் குவியலால் வருவது. ஸோ நாம் சிந்திக்கிறதுனால நமக்கு நாம் ஏற்படுத்துறது தான் துன்பம். பெயினை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் துன்பத்தை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா துன்பம் என்பது நீங்களாக ஏற்படுத்தி கொள்வது. அதனை குறித்த சிந்தனையே நீங்கள் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள பழகிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப யோசிக்க மாட்டீங்க. அதை ரெசிஸ்ட் பண்ண அதை பற்றி அதிகமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்போது என்ன ஆகுதுன்னா, வலி துன்பமாக உங்கள் வாழ்க்கையில் பெருகிட்டே போகுது. உங்கள் வாழ்க்கையில் வலி வரத்தான் செய்யும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த துன்பத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் தியானம் பழகுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ தியானம் அப்படின்னு சொன்னோன்னா அது பெரிய பூதாகரமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தியானம் என்பது என்ன? உட்கார்ந்து கண்ணை மூடி உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, வரக்கூடிய எண்ணங்களை லெட் தம் கோ, அதை அப்படியே விட்டு விடுவது. அதுதான் தியானம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம தியானத்தை ரொம்ப பெருசாக பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை, ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் போய் உட்காருங்க, உடைய கரங்களை விரித்து வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதை விட பெட்டர் அதே இடம் அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பண்ணிங்கன்னா அது உங்களை இன்னும் வலிமையாகும். ஸோ இந்த தியானம் பண்ணுங்கிற பொழுது இந்த வலி துன்பம் இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ண உங்களுடைய கவனம் ஒரே இடத்துல நிற்கும். ஸோ ஒரே இடத்துல நிற்கும் பொழுது அந்த வலிக்கான ஒரு காரணத்தை நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அந்த வலியை போக்குறதுக்கான வழியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது முதல் பயன் தியானம் பண்ணுறதுனால. ரெண்டாவது பயன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ண தேவையில்லாத எண்ணங்களை உங்களால் கடந்து செல்ல முடியும். அதை அப்படியே விட்டுருங்க, அதை கவனிக்காதீங்க. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வலி ஏற்படுகிற பொழுது நாமளாக நிறைய எண்ணங்களை உருவாக்கி அதை துன்பமாக பெருக்கக்கூடிய அந்த சூழலை இந்த தியானங்களை அப்படியே விட நம்ம வலியை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற விதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த துன்பங்களுக்குள்ளே நீங்கள் ஆட்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஆத்தர் இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதிகளில் எழுதுகிறார். ஸோ நீங்கள் தியானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நானும் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறேன், உடம்புல வலி எடுக்க ஆரம்பிக்கும் தொடக்க நிலையில். ஸோ அப்படி வலி எடுக்க ஆரம்பிச்சிட்டுனாலே நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வலி தான் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும்.